மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். கடந்த பாடத்திலே தேவனுடைய முழு அதிகாரம் பற்றி நாம் பார்த்தோம். தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடப்பதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். தீமை செய்ய விரும்புகிற மனிதர்களுக்கும் தேவன் ஒப்புவிக்கிறார். நன்மை செய்ய விரும்புகிற மக்களுக்கும் அனுமதி தருகிறார். கர்த்தருடைய செயல் இல்லாமல் எது ஒன்றும் நடப்பதில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆமோஸ் 3:6 கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ என்று சொன்னார். சங்கீதம் 127:1 கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதம். கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விருதம். பாருங்கள், மனிதர்கள் அதிகமான இராணுவங்கள், செக்யூரிட்டி மற்றும் அநேக பாதுகாப்பு, 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பை செய்கிறார்கள். நிச்சயமாக பாதுகாப்பு பணி என்று வருகிற பொழுது அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதை அவர்களே செய்கிறார்களா, இல்லை கர்த்தர் அதை செய்கிறாரா? இதைதான் மனிதர்கள் அறிந்து கொள்வதில்லை. இதனாலே நாங்கள் காக்கப்பட்டோம் என்று மனிதர் நம்புகிறார்கள். ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளோ அவ்வாறு நம்புகிறதில்லை. மனிதன் தான் செய்ய வேண்டிய வேலையை, தேவன் கட்டளையிட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறான். உதாரணமாக, பார்வோன் 600 பிரதானமான ரதங்களை அவன் ஏற்பாடு செய்திருந்தான். இஸ்ரவேலரை கலங்கடிப்பதற்காக அவன் பின்தொடர இதை செய்திருந்தான். ஆனால் அந்த ரதங்களை வருத்தத்தோடு நடத்தும்படி தேவன் செய்தார். உருளைகளை கலரவும் பண்ணினார். அப்போ 600 பிரதான ரதங்களுக்கு என்ன நடந்தது? யுத்தம் யார் நடத்துகிறது? குதிரை யுத்த நாளுக்கு நடத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைச்செய்கிற தேவனாலே எல்லாமாகும். விளைச்சல் என்ற முடிவு யார் கொடுப்பது? தேவன். இப்ப நட வேண்டுமா? நட வேண்டும். நீர்ப்பாய்ச்ச வேண்டுமா? வேண்டும். யுத்தத்திற்கு குதிரையை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டுமா? வேண்டும். நம்பிக்கை என்ன? தாவீது கூழாங்கல் எடுத்துக்கொண்டான். கோலியாத்தை அடிப்பதற்கு கூழாங்கற்கள் வேணுமா? வேண்டும். கவன் வேண்டுமா? வேண்டும். ஆனால் ஜெயம் யார் கொடுப்பது? தாவீது யாரை நம்பினான்? தேவனை. இதுதான் மெய்யான தேவன் செயல்படுகிறார் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் மனிதர்கள் வருவதில்லை. தேவன் கிரியை செய்கிறார் என்ற அந்த விசுவாச பார்வை அவர்களுக்கு இல்லாததினாலே நாங்கள் ஜெயித்து விட்டோம். உபாகமத்திலே தேவன் என்ன சொன்னார்? 8ஆம் அதிகாரத்திலே, என் பிரயாசம், என் கைப்பலம் இதை சம்பாதித்தது என்று சொல்லாதபடி எச்சரிக்கையாரு. நேபுகாத்நேச்சர் தானியேல் புஸ்தகத்தில், நான் என் மகிமைக்கென்று கட்டின பாபிலோன் அல்லவா சொன்னபோது என்ன நடந்தது? உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் மட்டும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ளும் மட்டும் அதை அவர்கள் கண்டிப்பாக அந்த வேலைகளை ஜெயிக்க முடியாது. அவர் அதில் தோல்வியுற்றார். பிறகு உணர்ந்து கொண்டு போல பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பித்த பொழுது தங்களுக்கு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பேர் உண்டாக செய்தார்கள். என்ன நடந்தது? தாறுமாறாக்கப்பட்டார்கள். அசிரியா ராஜா 180,000 மக்களுக்கு மேலாக கொல்லப்பட்டார்கள். என்ன நடந்தது? தேவன் யுத்தம் செய்கிறார். அப்படியானால் மனிதன் நினைப்பதும் தேவன் நினைப்பதும் ஒன்றல்ல. மனிதன் காணக்கூடியதை நம்புகிறான். தேவனை நம்புகிற மனிதர்களோ காணாத தேவனை நம்புகிறார்கள். தேவன் செயல்படுகிறார். இப்ப கர்த்தர் வீட்டை கட்ட வேணும், அப்படி இல்லைன்னா கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஒரு தீர்க்கதரிசி பயந்தார், வேலைக்காரன் பயந்தான், மன்னிக்கணும். அப்போ ஜெபம் பண்ணினார், இவன் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி அந்த மலைகளை சுற்றியும் அக்னிமயமான ரதங்கள் இருக்கும்படி காணும்படி தேவன் செய்தார்.
யுத்தம் நடத்துவது யார்? தேவன். தானியேல் 2:21 தேவன்தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இஸ்ரவேலுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார். அவள் மீறும்போது என்ன நடக்கும் என்று சொன்னார். உபாகமம் 28:22 கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விசப்பணியினாலும் பாதிப்பார், நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் என்று சொல்றார். யார் இது செய்யறது? தத்தளிக்கிற இருதயம், சோர்ந்து போகிற கண்கள், மனச்சஞ்சலம் யார் கொடுப்பது? 28:65 அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்கிற இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். அவர்களுக்கு ஜீவன் எப்படி இருக்கும்? இரவும் பகலும் எப்படி இருக்கும்? உபாகமம் 28:66 உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், இருப்போமா இருக்க மாட்டோமா? உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். யார் நடத்துறது? தேவன் கிரியை செய்யலையா? இருதயத்தின் திகில் ஒரு நாளை கழிப்பது பற்றி அவளுக்கு எப்படி இருக்கும்? நீ உபாகம் 28:67 நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடிய காலம் வரும் என்று சொல்லுவாய். பாருங்க, இந்த நாள் எப்படி போகும்? விடிய காலம் வந்தா சாயந்தரம் வருமா, சாயந்தரம் வந்தா விடிய காலம் வருமா? மாறி மாறி யோசிக்கிற யோசனை. தேவனை மீறி மனிதன் என்ன செய்ய முடியும்? ஆபகுக்கு 3:5 அவன் அடிகளில் இருந்து காய்ச்சல் புறப்பட்டது, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடியிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. யார் கொடுப்பது? நோய்கள் தேவன் சில நேரங்களில் மக்கள் தேசத்தில் அனுமதிக்கிறாங்களே, கொரோனா இது போன்ற சில அநேக பிரச்சனையான நோய்கள், இதெல்லாம் தேவனை தேடும்படியாக, தேவனை உணர்ந்து கொள்ளும்படியாக, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்படியாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம்னா அந்த மலை கல்மலை வாதைகள் பார்வோனிடத்தில், இதெல்லாம் ஏன்? பஞ்சம். உபாகமம் 28:58-59-60 உன் தேவனாய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னை உன் சந்ததியாரையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்து எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் சொன்னார். இஸ்ரவேலுக்கு சொன்னார். இன்றைக்கு வியாதிகள் வராமல் இருக்கா? இப்படி வந்திருக்கிற போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 நாளாகமும் 6:28, 29, 30 தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தின் எவனாகிலும் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. தேவன் இந்த வேலைகளை அவர்களுக்கு செய்கிறார். பஞ்சத்தை அனுப்புவது யார்? சத்துருக்களை அனுப்புவது யார்? ஏன்? வியாதிகளை அனுப்புவது யார்? வரவிப்பது யார்? ரோகங்களை கொடுப்பது யார்? எதற்காக? மனிதன் தேவனை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சில காலங்களில் அவன் வழியில் நடக்க விடுகிறார், சில காலங்களில் மனிதனுக்கு புத்தி வரும்படி செய்கிறார். உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தப்பிக்கிறார்கள், உணர்ந்து கொள்ளாதவர்கள் மாண்டு போகிறார்கள். தேசத்தின் சூழ்நிலை, கர்த்தர் இரக்கத்தையும் சமாதானத்தையும் ஜனத்தை விட்டு எடுத்து போடாதபடி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி எடுத்து போட்டால் பரிதபிக்க முடியாது.
துக்க வீட்டுக்கு போக முடியாது, புலம்பவும் முடியாது, யாரும் தேற்றரவு செய்யவும் இருக்க மாட்டார்கள். கொரோனா காலத்தில் என்ன நடந்தது? ஒன்றும் செய்ய முடியாது, ஒருவர் பார்க்கவும் முடியாது, போகவும் முடியல. இது மனிதனால் நடக்கிறதா? அப்படிப்பட்ட வியாதி மனிதன் கொடுக்கிறானா? எரேமியா 16:4-5-6 மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். பாருங்க, மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவளை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அடிந்து போவார்கள். அவருடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் மறையாகும். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பரிதாபம்! அந்த விதமான சூழ்நிலை இருந்தால் என்ன செய்ய கடவும்? என் சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று சொல்கிறார். அடக்கம் பண்றது கூட அவங்களுக்கு இரக்கம் கிடையாது. இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டையடித்துக் கொள்வாரும் இல்லை. செத்தவர் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவனுடைய தாய்க்காவது துக்கப்படுவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பதும் இல்லை. தேவன் இருக்கிறாரா? செயல்படுகிறாரா? இல்லையா? தேசத்தில் நடக்கிறதா? நடக்கலையா? நடக்கிறது தானே. அப்ப தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரா? ஒரு தேசத்தில் அழிவுக்கு ஏதுவான செயலை கர்த்தர் நடப்பிக்காதபடி நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். எசேக்கியேல் 5:15-16 நான் கோபத்தாலும் உக்கிரகத்தாலும் கொடிய கண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராகிய நான் இது சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு எதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே ஈயும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து போடுவேன். இதை செஞ்சது யாரு? தேவன் தான். எதுக்கு? தேவனை கோபப்படுத்தினார். எவ்வளவு காலம்? பல ஆண்டு காலம். 5:17 பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாய் அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்த சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொன்னார். சுற்றித் தெரிகிற நோய்களை அனுப்புகிறார். கிரியை செய்கிறாரா? இல்லையா? நாம் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளாவிட்டால் சுற்றித் திரிகிற கொள்ளை நோயை கீழ்ப்படியாதவர்கள் மேல் வரவிடுவார் அல்லது அனுப்புவார். அதுவா வருதா? நோய்னா அதுவா வருதா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேவன் ஏற்படுத்தும் பொழுது வருதா? சுற்றித் திரியும்படி செய்கிறாரா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அவனவன் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று. எரேமியா 18:10-11 அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களை அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்றார். என்ன செய்யணும்? பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். திரும்பலைன்னா நடக்கும்ன்றார். இப்போ நிறைய பாவம் செய்யறோம், நிறைய காரியங்கள் வாய்க்குது. ஆம், ஒரு காலங்கள் போகும். பிறகு எரேமியா 18:6-8 மனம் மாறினால் என்ன செய்வார்? 18ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தின் குறித்து நான் சொன்னதும் உண்டு. மனம் மாறுவாரா? எப்போ? தீங்கை விட்டு திரும்பினால். திரும்பாவிடால் மேல படிச்சிட்டோம். சமாதானம் இல்லாமல் ஒரு தேசம் அலைவதற்கு காரணம் என்ன? எரேமியா 16:5 ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தையும் கிருபையும்
இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீட்டில் எப்பொழுதும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்றீங்க. நிறைய மக்கள் சொல்லுகிற காட்சி என்ன? ஏன் சமாதானத்தை இழந்தாங்க? தேவன் ஜனத்தை விட்டு எடுத்து போட்டார். ஏன்? நீங்கள் கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தையை மதிப்பதில்லை, தேவனுக்கு உண்மையாக நடப்பதில்லை, தேவ பயம் உங்கள் இதயத்தில் இருப்பதில்லை. என்ன செய்வாரு? ஜனத்தை விட்டு எடுத்து போட்டார். சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும். எல்லாரும் கடுமையா இருப்பாங்க, யாரும் தயவா இருக்க மாட்டாங்க, இரக்கம் பாராட்ட மாட்டாங்க, ஒருவர் விரோதிக்கிற வேலையை செய்வாங்க. யார் செஞ்சது? தேவன். எதுக்காக? நாம் செய்கிற தீங்கான செயல் மூலமாக. அப்ப நீங்க நிம்மதியை தேடி எங்கே போவீங்க? எங்கும் இல்லை. நீங்க மாற்றினீங்கன்னா உடனே வரும். மனம் மாறினால் நானும் செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு 18:8 நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். மாறுவாரா? தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் விட்டு விடுவார். வேதத்தை மறந்தால் நானும் உன்னை மறந்து விடுவேன். உபாகமம் 32:39 நானே அவர், என்னுடைய வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. தேவன் நினைத்தால் என்ன செய்ய முடியும்? அவர் தான் சொஸ்தப்படுத்துறாரு, அவர் தான் காயப்படுத்துறாரு, அவர் தான் காயம் கட்டவும் செய்யறாரு, அவர் தான் கொல்றாரு, அவர் தான் உயிர்ப்பிக்கிறாரு. உண்மையா பொய்யா? காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். யோபு 5:18 வாசிங்க. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். இப்ப காயப்படும் போது நம்முடைய நினைவு எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆச்சரியமா? அது என்ன ஆச்சரியம்? மனிதனுக்கு அது புரியல. பாருங்கள், தேவன் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்? எதற்கு செழிப்புள்ளதை தருகிறார், எதற்கு துக்கத்தை தருகிறார், எதற்கு பஞ்சத்தை தருகிறார் என்று மனிதன் புரிந்து கொள்ளாத பட்சத்திலே தேவனுடைய செயலை மறுக்கிறான். சில ஜனங்கள் எடுத்து விடுகிறார், சில ஜனங்களை அதிகமாக்குறார், சில நேரங்களில் மக்களை குறைத்து விடுகிறார். எதற்காக? உபாகமம் 28:62 திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்த நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனதுனாலே கொஞ்சம் ஜனமா குறைச்சிட்டார். செவி கொடுக்காதனால அவங்கள குறைச்சு விட்டார். பெருக பண்ணுகிறவரும் அதம் பண்ணுகிறவரும் அவர் தான். உபாகமம் 28:63 கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாயிருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாயிருப்பார். ரெண்டு பக்கமா பிடுங்கி போடப்படுவீங்க சொன்னார். ஏசாயா 19:21 வரைக்கும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளம் சாட்சியுமாயிருக்கும். ஒடுங்கினவர் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பிளவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கையோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். ஆச்சரியம் இல்லையா? 22-23 19ஆம் அதிகாரத்தில் எகிப்தியர் கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். எதுக்கு அடிக்கிறாரு? மனம் திரும்ப. அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். குணமாக்குறதுக்கு விண்ணப்பிக்கணும். அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியுடன் கூட ஆராதனை செய்வார்கள். தேவன் செயல்படுகிறாரா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 5-23 இல்லையா? செயல்பட்டு கொண்டிருந்தாரா? சாகடிச்சிட்டாரா? ஏரோதுவ அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் மகிமை செலுத்தாதபடினாலே தூதன் அடித்தான், புழுத்து இறந்தான். அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் தேர்வு செய்தாரா?
அப்போஸ்தலர் 9:4-8 வரைக்கும், 8:9 வரைக்கும் கிரியை செய்றாரா? 2 கொரிந்தியர் 12:7 சரீரத்தில் ஏன் அவருக்கு முள் கொடுக்கப்பட்டது? உயர்த்தாதபடி. வேண்டிக் கொண்டாரா? 3 தரம். பிறகு சந்தோஷப்பட்டாரா? ஆமா. கிரியை செய்றாரா? இதெல்லாம் அனுமதிப்பதுடைய நோக்கம் என்ன? வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 10-11. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல இருந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளிலும் 1/3 நீரூற்றுகள் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷர் அநேகர் செத்தார்கள். 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4ஆம் தூதன் கலசத்துள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தைக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தைக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் இல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனம் திரும்பணும். அவங்க என்ன செய்றாங்க? தூசிக்கிறாங்க. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு பதிலீடாக எவ்வாறு நடந்து கொண்டாங்க? வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10-11. 5ஆம் தூதன் தன் கலசத்துள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இன்றும் தேவனுக்கு நோக்கம் ஒன்றுதான். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அரசாங்கத்தில் பணிபுரியும் அலுவலர்கள், காவல்துறையினர், ஊடகங்கள், தொலைத்தொடர்பு அதிகாரிகள், கம்யூனிகேஷன், உணவு வழங்கும் அதிகாரிகள், இவர்களுக்கு நாம் நம்முடைய ஜெபங்களில் தொடர்ந்து நினைவு கூறணும். 1 தீமோத்தேயு 2:1-2-3 நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா புத்தியோடும் நல்லோக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நோக்க சொல்றாரா? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் அப்படியே ஜெபிக்கணும். இது பிரியமா? நன்மையான காரியமா? நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ரோமர் 13:1-2. மேலான அதிகாரங்கள்லாம் யார் கொடுக்கப்படுது? கர்த்தரால். யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படார்களோ அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள். யாத்ராம் 9ஆம் அதிகாரம் 20-21 பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். என்ன நடக்கும்? அப்போ அழிவுதானே. நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? மோசேயை போல திறப்பின் வாசல் நின்று கர்த்தரிடத்தில் அழிவுக்காக கெஞ்சணும். அவங்க மறந்தார்கள். நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 106:22-23. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில் நின்றான். தேடுகிறார் பாருங்கள். அழிவை கொடுக்கிறார், அதே நேரங்களில் கர்த்தர் தேடவும் செய்கிறார். யாராவது நிற்கிறாங்களா என்று கேட்கிறார். இதெல்லாம் நமக்கு இன்றும் தேவன் அனுமதிக்கிறாரா? உபத்திரவம் கொடுக்கப்படுகிறது. ரோமர் 12:12. பிலிப்பியர் 4:11-12 எந்த சூழ்நிலையிலும் ரம்மியமா இருக்க நாம் கற்றுக்கொள்ளும்படி பயிற்சி கொடுக்கப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தேசத்திலும் சரி, வீட்டிலும் சரி, நகரத்திலும் சரி, அரசாங்கத்திலும் சரி, ராஜாங்கத்திலும் சரி, சபையிலும் சரி தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மனம் திரும்பும்படி எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள விரும்புகிறார். மனிதன் அப்படி அறிந்து கொள்ளாத பொழுது அவனுக்கு நோய்களை வரவிடுகிறார், அழிக்கிறார், கட்டுகிறார், விண்ணப்பிக்கிற பொழுது காப்பாற்றவும் செய்கிறார். நாம் இதை உணர்ந்து கொண்டோமா? மகா இரக்கம் நிறைந்த பிதாவே, எங்களை உணர்வுள்ளவனாக்கும், கண்களை தெளிவித்தருளும். பிதாவே, எங்களுடைய பார்வைக்கும் எங்களுடைய அறிவுக்கும் எட்டாத ஆழமான காரியங்களை வைத்திருக்கிறேன்.
எங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களை காத்து கொண்டு வருகிறீர். நீர் எங்களை ரட்சிக்கிறீர், எங்களை போஷிக்கிறீர், துணை செய்கிறீர், ஆதரிக்கிறீர். எல்லாம் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மனிதனை நம்பாதபடி எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். நீர் கிரியை செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து இன்றும் செய்து கொண்டிருக்கிறீர். குணமாக்குகிறீர், ஆற்றுகிறீர், காயப்படுத்துகிறீர், கட்டுகிறீர். நீர் ஒருவனை தேற்றவும் முடியும். பிதாவே, இவைகளெல்லாம் எத்தனை சூழ்நிலைகள், நீ எத்தனை காரியங்களை எங்களுக்கு எதிர்பார்க்கிறீர். ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். விவேகமுள்ள மனிதனாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பு பிள்ளைகளே.